நம்ம ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஸ்டூடெண்ட் இவங்க. எத்தனை வயசுலேருந்து வர நீ? இந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து வர நீ? தேன்மொழி 4வது. சார் 6th ஸ்டாண்டர்ட். இப்போ என்ன ஸ்டாண்டர்ட் எப்போ படிச்சிங்க? சார் 12th போனால் 12th சார். இவங்க வந்து ரொம்ப நாள் நம்ம கிளாஸ் எங்கிட்ட வராங்க. அதனால் எனக்கு இந்த வருஷம் கிஃப்ட் ஏதாவது பர்த்டே கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இது எனக்கு ஒன்றுமா எதுக்குமே சில செலவுட்டும் போடும். அவ்வளோதானவா? இருக்கிற சும்மா 2 பேப்பர் விட்டு மேலே இருக்கிற காயம் வந்து மேலே இருக்கிறது தான் கலரை வேறு எப்படி ஓப்பன் பண்ணுறது? சரி, இந்த பக்கமா? எடுக்கணுமா? கடைசியில் உள்ள ஒன்றும் இல்லை போல தெரியுது. கீழே பிச்சர் பிச்சர் இங்கே பிடிக்கல. எடுத்தாச்சு. ஏடா கிஃப்ட்டை விட இது பேக்கப் பண்ணதுக்கு பயங்கர செலவாயிருக்கும் போல தெரியுதா? இது கொண்டு வரும்போது ஒரு கத்தி கொண்டு வந்துடணும், அப்போ தான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வைப்பாங்களா அந்த மாதிரி என்னென்னமோ ஒன்று வச்சுருக்கீங்களாடா? வலி இவ்வளோ ஒரு கவரா? ஏன்டாடி இதுதான் கிஃப்ட்டு. என்னன்னு தெரில எனக்கு. இது கவர் எடுக்கிறத ஒரு விதத்தில் ஜாலியாக இருந்த கூட இவ்வளோ வேலைப்படி இதுக்கு தேவையில்லையே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எப்படி ஓப்பன் பண்ணுறது? நல்லா பேக்கிங்கே நல்லா பண்ணிக்கிறீங்க. பிச்சிடுவோம். நான் பார்க்குறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள். குட். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவன் வந்து ப்ரௌன் பெல்ட்டு. ஆல்ரெடி பிளாக் பெல்ட் போட வேண்டியது 2 பேருமே. கொரோனா டைமில் கொஞ்சம் பெண்டிங் ஆனதுனால நான் எடுத்தவங்க கவுத்தனெல்லாம் கொடுத்துட மாட்டேன். நல்லா ட்ரைனிங் முடிச்சா தான் கொடுப்பேன். இது கடைசியாக திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சுதா, டிஸ்ட்ரிக்ட் மெடல் பண்ணா அந்த பொண்ணு பேர் தேன்மொழி. பிறந்தநாளுக்கான கிஃப்ட்டு என்னுடைய ஃபோட்டோவும் மனைவி ஃபோட்டோவும் பக்கத்தில் தேன்மொழி தான். ஓகே, வெரி ஹாப்பி. சீக்கிரம் இந்த வருஷத்துக்கு பிளாக் பெல்ட் வாங்குறதுக்கான எல்லாருமே ப்ரௌன் பெல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பூராமே பிளாக் பெல்ட்டுக்கான ரெடி ஆகிருங்க. சீக்கிரம் பிளாக் பெல்ட் போயிருங்க. ஓகே, பாய்.
இதை ஓப்பன் பண்ணி டப்பாவோட டேப் போட்டுருப்பாரு சைடில். இதை கொடுத்துடலாம். Happy birthday to you. Happy birthday to you. May God bless you. Happy long life to you. மிஸ்டர் ஊதுங்க மிஸ்டர். ஊதக்கூடாதுடா. அணிகிற விளக்க வந்து மிஸ்டர் அது கேண்டீன் தானுங்க மிஸ்டர். சரி, இருந்தாலும் நாம் தமிழ் கலாச்சாரத்துப்படி தமிழ் பண்பாட்டுப்படி விளக்கு ஏற்றுவோம். பட் இங்கே வந்து மெழுதிரியை அமைக்க சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க புரியுதுக்காக நான் அதை அமைக்கிறேன். என்னுடைய இந்த வருஷம் ஒளிவட்டமாக தொடரட்டும். இதுக்கு இன்னும் அந்த கட்டங்கள் எல்லாம் இந்த இருளோட போகும் அப்படிங்கிறதுக்காக இதை அமைச்சிடலாம். மூல ஊதி அமைக்கக்கூடாது. யார் பெரிய கொடுக்கணும் ஃபஸ்ட்டு? நீ வா. எனக்கா பிறந்தநாள்? எனக்கு வேணும், அதனால உனக்கு கொடுத்துருக்கேன். ஓகேடாவா? கவியாக தான் இருக்குது. சரி. அது தம்பி வர சொல்ல போதும்டா. அப்படியே அப்படியே கவர் பண்ணி வச்சுக்கிட்டா. நீ எடுத்துக்கோ, கட் பண்ணி. ஓ